நீங்க சுமூகமா போயிடும்னு நினைச்சு செஞ்சிருக்கீங்க, எனக்கு புரியுது. அது எப்படா முடியும்? ஆனா வீட்டுக்கு தலைச்சம் பிள்ளைய பேரனை பெத்துக்கிட்டு அந்த பிள்ளை வர்றப்ப அந்த பிள்ளை நீ தனியா போன்னு சொல்றப்ப எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு? அது குட் கொஸ்டின். வருத்தமா தான் இருந்துச்சு, எனக்கே வருத்தமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சரி, வருத்தமா இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம கூட தானே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தனியாலாம் விடுவோம், எங்கேயும் வேற இடத்துக்கு அனுப்பலையே, ஒரே வீட்டுல தானே நம்ம குடியிருக்கிறோம். சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? ஒரே வீட்டுல தான் 2 பேருமே ஒரே வீடு தாங்க சார். அதாவது கிச்சன், ரூம், ஹால் இருக்கும். தனியா பொங்கிக்கிறது. என்னடா குழப்புறா? என்ன சார் இது கூட புரியலையா? ஆமா சார், சாப்பாடு மட்டும் தனியா. இருக்க கேஸ் பிரச்சனையில ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்ச அலையறீங்கடா அந்த ஊர்ல. நம்ம கிட்ட சண்டை பண்ணிக்கிட்டு வேற தூரமா போயிருந்தா நம்மனால விட்டுட்டு இருக்க முடியாது. அதான் உனக்கும் நல்லது, ஊருக்கும் நல்லது. உள்ளேயே தனியா வச்ச மாதிரி வச்சுட்டு ஆமா, இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இன்னைக்கு நல்லது கெட்டது எல்லாம் அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல அந்த கடையில வாங்குறது பிடிக்கிறதெல்லாம் பிடிக்காது. நானே சமைச்சு போட்டாதான் அவருக்கு பிடிக்கும். ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நீங்க தனி கொடுத்தலாம் போல, இவங்க தனி கொடுத்தலாம் இருக்காங்க. கரெக்டா கட்டுவிட்டா.